வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேத்து வீடியோல இந்த நீட்ல நடந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கா இருக்கட்டும் இல்ல ஃபோர்ஜரிக்காக டெல்லியில நடந்த போராட்டம், அது தொடர்ந்து விவசாயிகளுமே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவரான அபிஜித் தீப்கே அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுக்கான காரணங்களா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, ரேப் பாடகர் திருக்குறள் அறிவு அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைதுக்கான நோக்கம் என்ன, இது எல்லாத்தையுமே நேத்து வீடியோல ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். சோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த நீட் சம்பந்தமா டெல்லியில போராட்டம் அப்படிங்கிறது 3வது நாளா வந்து கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது எதுக்காக, இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கங்கனா ரணாவத் அவங்களா இருக்கட்டும் இல்ல பும்ரா அவங்களுடைய ஒய்ஃப் ஜோகோவோட நிறுவனர், இவங்க எல்லாருமே இந்த நீட்ல நடந்துகிட்டு இருக்க இந்த டெல்லி போராட்டத்துக்காக அவங்க சைட்ல இருந்து என்ன மாதிரியான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க. ரேப் பாடகர் வந்து சிஎம் விஜய் அவர்களை வந்து சந்திச்சதா சொன்னாங்களே, அது உண்மையா இல்ல வதந்தியா, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதா இருக்கட்டும் இல்ல ஃபோர்ஜரிக்காக டெல்லியில போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு 3வது நாளா நடந்துகிட்டு இருக்கு. மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் நேத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களோட இல்லத்துல போய் போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, மாணவர்களை வந்து ரத்தம் வர்ற அளவுக்கு போலீஸ் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் அங்க வந்து அவங்க போனாங்க. ஆனா கேட்க போன ராகுல் காந்தியா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, போலீஸ் வந்து பயங்கரமா தாக்கி இருக்காங்க. இந்த தாக்குதல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராகுல் காந்தி அவர்களுடைய மூக்க உடைஞ்சு அங்க வந்து அவருக்கு வந்து ரத்தம் வந்திருக்கு. மாணவர்கள் ரத்தம் சிந்தினதை கேட்க போன இடத்துல இவருக்கு வந்து ரத்தம் வர அளவுக்கு நடந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால எல்லாராலையுமே வந்துட்டு பயங்கரமான ஒரு சர்ச்சையா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து கருப்பு கொடியோட இந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ கங்கனா ரணாவத் அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறது, இவங்க வந்து சினிமாவையும் தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிஜேபியில அதுவும் ஹிமாச்சல பிரதேசத்துல மண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியோட எம்பியாவுமே இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாடாளுமன்றத்துல அவங்க வந்து உள்ள வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம். நல்ல வேளை போலீஸ் வந்து எங்களை வந்து பாதுகாத்துட்டாங்க. சோ போலீஸுக்கு ரொம்பவே வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாடாளுமன்றத்துல உள்ள போறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துல இருக்க எம்பிக்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாதுகாப்பா ஒரு சேஃபான ஒரு சீக்கிரட்டான ரூம்ல வந்து அவங்க இருந்திருக்காங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வெளியில வந்திருக்காங்க. எதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி மாத்தி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் இப்ப சோசியல் மீடியால எல்லாருமே பும்ரா உங்க எல்லாருக்குமே தெரியும், அவரை வந்துட்டு டெத் ஓவர்ல அவரை அடிச்சிக்கவே முடியாது. அவருடைய ஒய்ஃபான சஞ்சனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதுக்காக இப்போ சோசியல் மீடியால எல்லாருமே அவங்கள வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, அந்த அளவுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த டெல்லியில நடந்த போராட்டத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, போலீஸ் வந்து இந்த கண்ணுல வந்து கண்ணீர் வெடிகுண்டு கண்ணீர் குண்டை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த குண்டை தூக்கி போடும்போது கண்ணுல வந்து எரிச்சலாகி மூச்சு திணறல் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இந்த டெல்லியில நடந்த போராட்டத்திலே பாத்தீங்கன்னா 50 பேருக்கு மேல என்ன பண்ணிட்டாங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருந்ததுக்கு பக்கத்துல ஒரு 6 வயசு குழந்தை என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க தூக்கி எறிஞ்ச அந்த கண்ணீர் குண்டால மூச்சு திணறி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. இதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எந்த ஜனநாயக நாடாலையுமே வந்துட்டு நார்மலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. நீ வந்து என்ன பாதுகாக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து எல்லாருமே வந்து பயப்படுறாங்க அப்படின்னா அது வந்து நல்லதா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக சமூக ஊடகங்கள்ல நீங்க இவ்வளவு போல்டா வந்து பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாருமே வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஜோகோவோட நிறுவனரான ஸ்ரீதர் வேம்பு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஜனநாயக நாடு, அதை சீர்குலைக்கிறதுக்காக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த மாதிரியான ஒரு சதி வேலையை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதுல என்ன சதி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு, அதுக்காக அது சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ண சொல்றாங்க. அதை கேள்வி கேட்டா அதை போலீஸ் என்ன பண்றாங்கன்னா தடியடி நடத்துறாங்க, கைது பண்றாங்க. சரி, டெல்லியில தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னையிலையும் போராட்டம் பண்ணா அவங்களையுமே வந்து கைது பண்றாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு இவருக்கு தப்பா தெரியல. இதுல வந்து சதி நடக்குது அப்படின்னு வந்து சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியல.
இல்ல, ஏன் அவரு பிஜேபிக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரியுமே சமூக ஊடகத்துல எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நேத்து வந்து ரேப் பாடகரான திருக்குறள் அறிவு அவரை வந்து கைது பண்ணாங்க. ஏன்னா அவர் தலைமைச் செயலகத்துல எந்த ஒரு பெர்மிஷனுமே இல்லாம அங்க போய் அவர் வந்து குரல் எழுப்புனது ரொம்ப பெரிய சர்ச்சையான ஒரு விஷயமா இருந்தது. நேத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சிஎம் விஜய் அவர்களை வந்து அவர் சந்திச்சதா ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் வந்து சிஎம் விஜய் அவர்களை வந்து சந்திக்கவே இல்லை, ஆதவ் அர்ஜுனா அவர்களை தான் நான் போய் சந்திச்சேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காரு. நீட்டுக்காக நம்ம தமிழ்நாடு சைடுல இருந்து ரொம்பவே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கணும், மாணவர்களுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இதனால ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் சைடுல இருந்து சொன்னதா அவரே வந்து சொல்லியிருக்காரு. சோ சிஎம் விஜய் அவர்களை வந்துட்டு அவர் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ டெல்லியில நடந்துகிட்டு இருக்க அந்த ப்ரொடெஸ்டா இருக்கட்டும், இல்ல சென்னையில நடக்கிறதா இருக்கட்டும், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே, இப்போ இவ்வளவுக்கும் காரணமா இருக்கிற அந்த கல்வி அமைச்சர் அவர் ஏதாவது பேசினாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபைனலா அவர் வந்து இன்னைக்கு இது சம்பந்தமா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சைடுல இருந்து சொல்றது என்ன அப்படின்னா, இதுல யார் வந்து தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும், மாணவர்களுக்கான அந்த நீதி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனாலுமே இப்போ சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து எப்ப ராஜினாமா பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு சம்பந்தமா அடுத்தடுத்த முடிவுகள்லாம் வந்து என்ன மாதிரி எடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.